ஓகே. என்ன சொன்ன பிள்ளையால் இப்படி பொதுவாகவே வினாக்கள் வரும். நிறைய பேர் என்னண்டா, நாம இந்த வினாவை பார்த்த உடனே நினைக்கிறது, இதோடு சிலர் நினைப்பாங்க கடினம். இன்னும் கொஞ்சம் பேர் என்னண்டா, நாம படிச்ச நுழைஞ்ச வச்சு அப்ளை பண்ணி எடுக்கிறது. இதுல என்னண்டா உண்மையாவே என்ன செய்திருப்பாங்கடா, நிறைய பேர் எப்பவுமே ஒரு வினா வந்தா நான் சொல்ற விடயம், முதலாவது நீங்க கேள்வியை தான் வாசிக்கணும். ஏனென்றா கேள்வியை வாசிச்சா தான் என்னத்தை காணும். அப்ப எப்படி எடுக்கலாம்ங்கிற ஒரு ஐடியா எடுக்கலாம். அது இல்லாம கேள்வியில போனா இங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 டீட்டெயில்ஸ போட்டு இருந்தா 10ஐயும் கண்டுபிடிச்சு போட்டு வருவோம். ஆனா இங்க கேட்டிருப்பான் 5 கேள்வி. அந்த 10ல 5 கண்டுபிடிச்சதுக்கு பிறகு, அதாவது 5 தான் தேவை, மிச்சம் 5க்குரிய விட நமக்கு தேவையில்லை. அப்ப நாம எடுக்கிறதால நேரம் விலை. அடுத்த விடயம், சில நாம மெட்ஸ்ல படிச்ச நாலேஜை இங்க அப்ளை பண்றது ரெண்டாவது பிழையான விடயம். அதனால நான் மெட்ஸ வந்துட்டு பிழையா சொல்லல. என்ன, இங்க நீங்க கூட மூளைக்கு வேலை கொடுத்து தான் விடையை எடுத்துக்கொள்ளணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் செய்திருப்பீங்க எப்படின்னு சொன்னா, இல்ல இதை செய்ய போறவங்களும் வீடியோ பார்த்து உங்களுக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா, இங்க கேள்வி தந்திருக்கும். அப்ப இதுல என்னைக்கு வாங்க, ஏசாய பி 18, பிசாய இ 57, ஈசாய டி 39, டிசாய சி 21, ஏசாக சி 135. இப்ப இது எல்லாத்தையுமே கூட்டுவாங்க. அப்ப கூட்டினா என்ன செய்யும், எத்தனை வரும், 2a. அதே மாதிரி பியும் பியும் சகவும் சகவும் ஒரு நாள் கூட்டப்பட்டால கழிஞ்சி, ரெண்டு சயவும் சகம் அப்படி நீங்கி, அப்ப டி சயவும் சகம் நீங்கி, சியும் வந்து நீங்கினோட கடைசியா 2a நீங்கினோட மொத்த கூட்டுத்தொகையை 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா வாரது ஏட பெருமானம். இவ்வளவு நாம கண்டுபிடிச்சு நாம எடுக்கிறதுக்குண்டா ஏன் இங்க ஆன்சர் தந்திருக்கான். 4 ஆன்சர் தந்தா 4ல 1 தான் ஆன்சர். இதுதான் விளக்கம். இதை விளங்குற புள்ள ஐக்யூ பேப்பர் எல்லாத்தையும் எல்லா கேள்வியும் இதே மாதிரி அணுகும். பிழையான விடைகளை நீக்கினா மிஞ்சிறது சரியான விடை. இப்ப முதலாவது பாயிண்ட்ல என்ன சொல்றான், ஏயிலிருந்து பிஏ கழிச்சா என்ன, 18. அப்ப இங்க ஏயால் குறிப்பிடும் எண் யாதுண்டா, ஒரு விட ஏக்கு 117 ஆയിരിக்கும், இன்னொரு விட 130, அல்லது இன்னொரு விட 135, அல்லது இன்னொரு விட 140. பிக்கு என்ன, இந்த 4ல 1. அப்ப ஏயால் குறிப்பிடுறதுல இருந்து பிஆர் குறிப்பிடுறதுல என்ன சொல்றான், இங்க சொல்றது ஏயிலிருந்து பிஏ கழிச்சா 18. அப்ப ஏட விட முதலாவது தான் சரியாக இருக்கணும்டா, பீட விட என்ன இருக்கணும் கட்டாயம், இந்த 4ல 1ல இந்த 18 கழிஞ்சு வார விடையாக இருக்கணும். அப்ப அப்ப என்ன, 117ல இருந்து 18 கழிச்ச வாரது என்ன, 99. அப்ப இந்த 4 விடையிலையும் பிக்குரிய பெருமானம் 99ஆக இல்லாட்டி, அப்ப எப்படி ஏக்குரிய பெருமானம் 117 வரும். சொல்றது விளங்குதா, சொல்றது விளங்குதா பிள்ளையா. ஓம் அல்லது இல்லை. ஆமா. அப்ப ஏக்குரிய பெருமானம் 117ஆக வராது. ஏன், 99 இல்லையே. அப்பதானே ஏக்கும் சயபி. இது 100% சரியான தகவல். இங்க 4ல இருந்து சாய்ஸ் பண்ணி எடுக்க போறோம். அங்க சொன்னவனே அப்ப 117ஆக இருந்த இங்க என்ன 99 வந்துடும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 130. அப்ப 130 பிக்குரிய பெருமானம் என்ன வரணும், 18 கழிஞ்சா, அதாவது ஏயிலிருந்து பிஏ கழிச்சா 18 வரணும். அப்ப பியோட 18 கூட்டினா 130 வரணும். அல்லது என்ன, பி 130ல இருந்து 18 கழிச்சா வார விட வந்தா அதுதான் சரின்னு இல்லை. இது வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற விட, வேற ஒரு ஆப்ஷனும் வரல, மத்ததெல்லாம் பிள்ளைன்னு சொன்னா அந்த விட சரியா வரும். இன்னொரு ஆப்ஷன் இருந்தா என்ன, இன்னொன்றோட. அப்ப இப்ப சொல்லுங்க, ஏயில 130 வரணும்டா பில எத்தனை இருக்கணும், பீர பெருமானம் 18 கழிக்கணும் 130ல இருந்து என்ன. அப்ப கழிச்சா என்ன வரணும், 112 இருக்குதா. அப்ப வாய்ப்பு இருக்குது. இப்ப அடுத்த விடைய பார்ப்போம், 135. அப்ப 135 சொன்னா என்ன வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, 18 குறையணும். ஏன்னா ஏயில இருந்து 18 கழிச்சா பி, அல்லது
சொல்லு. அப்ப ஏல இருந்து பிஏ கழிச்சா 18. அப்ப ஏயோட பிஏ கழிச்சு வார விட என்ன 18 இருக்கணும். அப்ப 135 இருந்து இதுல இருக்கிற ஒரு விடைய கழிக்கும் போது 18 வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப என்ன 135 18 கழிச்சா என்ன 117 சாத்தியம் இருக்கா இல்லையா? என்ன இருக்கு. இப்ப அடுத்தது என்ன 140. அப்ப ஏக்குரிய பெருமானம் என்ன 140. அப்ப ஏன் 140 இருக்கணும்டா பி எத்தனை வரணும் 18 கழிச்சா 122 இருக்குதா இல்ல. அப்ப ரெண்டுல ஒரு விட தான் ஏக்கு சாத்தியம். என்ன அப்படியே இல்லையா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா பிள்ளையால்? இப்ப அடுத்ததுல என்ன சொல்லுது, இப்ப பிக்கும் பார்த்தது. இப்ப தேவைண்டா பீல 112 இதோட 18 கூட்டின என்ன வரும் ஏக்குரியது வரும். அது இல்லையா? ஓகே. இப்ப 115 என்ன அதுக்கு மேல அதே மாதிரி கிரவன் வருமா 115? அதுவும் வராது. ஏன் 115 18 133. 116 என்ன 18 கூட்டினா 134 இல்ல 17 அல்லது இனி பிக்குரிய விட 2ல 1 ஏக்குரியது 2ல 1. இப்ப அடுத்தது என்ன இத அடுத்த ஆப்ஷனுக்கு போனா விட வந்துடும். அவ்வளவு மாதிரி. இப்ப பாருங்க பி சய இ. அப்ப பி விடையோட ஈய கழிச்சா 57 வரணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது எழுவை சமன்பாடு இது செஞ்சா என்ன பிள்ளையால் என்ன பி சய 57 அப்படித்தானே. ஈய சமன்பாடை மாத்தினா சக ஈ ஆயிரும். எழுவாய் மாற்றம் செஞ்சா இதை இஞ்சால கொண்டு வந்தா பி சய 57 ஈக்குவல் இ. அப்ப பியோட 57 கழிச்சா என்ன வரணும் இ வரணும். அப்ப 112ங்கிற விட ஏக்கு பொருந்தும்டா இதுல இருந்து 57 கழிச்சா எத்தனை விட எத்தனை 55. அப்ப 55 வார விட இருக்குதா ஈக்கி இல்ல. அப்ப என்ன இந்த விடையும் வராது. அப்ப பிக்குரிய பெருமானம் என்ன 117. அப்ப ஓட்டோவாவே ஒரு எண்ணை கண்டுபிடிச்சா மத்ததுல எடுப்போம். அப்ப இது 117ண்டா கட்டாயம் ஏக்குரிய விட என்ன 135. இப்ப இது 135 137 ஈ என்ன அப்ப 57 கழிச்சா வார விட 57 கழிச்சா எத்தனை 117 இருந்து 57 கழிச்சு கொண்டு சொன்னா 60. அப்ப ஈக்குரிய விட என்ன 60. இது வரைக்கும் விளங்கிட்டா? விளங்காதவங்க இருக்கீங்களா? விளங்கிட்டு சார். இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன இதுல எடுத்துட்டோம் இ எடுத்துட்டோம். இப்ப என்ன நம்ம ஈசய டி. அப்ப ஈல இருந்து அதே விஷயம் 39 கழிச்சா என்ன டி. அப்ப ஈட 60ண்டா இதுல இருந்து 39 கழிச்சா என்ன வரணும் 21. 21 தானே. அப்ப என்ன டிக்குரிய பெருமானம் இதே எடுத்துட்டோம். இப்ப என்ன சிக்கு வரோம். அப்ப டிக்குரிய பெருமானம் 21ண்டா அது என்ன டில இருந்து 21ல இருந்து 21 கழிச்சா வாரதுதான் சி. அப்ப பெருமானம் என்ன சிக்குரியது 0. இப்படித்தான் எந்த ஒரு வினா வந்தாலும் ஆன்சர்ல இருந்து எடுக்கிறதுக்கு பழகுங்க. இதை விட்டுட்டு ஈக்குவேஷன் போட்டு ஏ சக பி ஏசாய பி 118 சக பி சய 57 சக நான் எந்த ஒரு வகுப்புலையும் எந்த ஒரு வினாவுக்கும் ஈக்குவேஷன் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஏன்னு சொன்னா அது பிழை இல்லை. நம்மளோட மெட்ஸ் நாலேஜ் எனக்கு உண்மையா நான் மெட்ஸ்ல வீக். அதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு மெட்ஸ் சொல்லி தரணுங்கிறீங்க. இது மெட்ஸ் இல்ல ஐக்கியூங்கிறது மூளைக்கு வேலை கொடுக்குற பாடம். சோ அப்ப இதே மாதிரி ஏனைய வினாக்களையும் ட்ரை பண்ணி பாருங்க.